வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலில் எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஷிஃப்ட் பேசிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஆகஸ்ட் 2019 ஷிஃப்ட் 2 மேக்ஸ் கேள்விகள் தான். இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரைட் கார்னரில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தோம்னா 25 கொஷின் இருக்கும். மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் 3 செக்ஷன் நம்ம ஷிஃப்ட் பேசிஸாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். x plus y plus z is equal to 400 and x is to y is to z is equal to 1 is to 1 is to 2. Then what is the value of z? So நமக்கு x is to y is to z 1 is to 1 is to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷனில் பார்த்தோம்னா x plus y plus z equal to 400 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இசட்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ அண்ட் 2a. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏ, இசட் ஈக்குவல் டு 2a ஈக்குவல் டு 400. தென் 4a ஈக்குவல் டு 400, a ஈக்குவல் டு 100. நம்மக்கிட்ட கேட்டிருக்க வேல்யூ பார்த்தோம்னா இசட் கேட்டிருக்காங்க. இசட்டோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 2a. அப்போ 2a வேல்யூ 200. ஆன்சர் 200. ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆவரேஜ் ஆஃப் 49, 62, 37, 55 and x is 53. What is the value of x? 68, 56, 62, 76. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 49லேருந்து எக்ஸ் வரைக்கும் 49 + 62 + 37 + 55 + எக்ஸ் டிவைடட் பை 1 2 3 4 5. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பார்த்தோம்னா 53 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரை ப்ளஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எக்ஸ் ப்ளஸ் 320 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 53, 526 and x is equal to 265 minus 203. ஸோ நமக்கு 2 6, எக்ஸோட வேல்யூ வந்து 62ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 62. The median date of the year 2019 written as date month. DDங்கிறது டேட்டு அண்ட் மந்த். அதாவது மீடியன் டேட் அப்படிங்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் சென்டர் டேட். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 365 டேஸ் இருக்குது. அதில் அந்த வருஷத்தில் 365 இல்லை 365 விட +1, அதாவது லீப் இயராக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு லீப் கொடுத்துருக்க வருஷம் லீப் இயரான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லீப் இயர் இல்லைனா நார்மலாக 365 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதோட மிடில் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லீப் இயர் கிடையாது. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தோம்னா 365 டேஸ் இருக்கும். ஓகேங்களா, மீடியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியன் ஈக்குவல் டு நமக்கு ஆட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஆட் டேர்ம் +1 டிவைடட் பை 2. கிளியர்? ஸோ ஆட் டேர்ம் +1 டிவைடட் பை 2. ஆட் டேர்முக்கு 365 வந்திருக்கு, +1 டிவைடட் பை 2 அண்ட் 366 by 2 is equal to 183. இப்போ அந்த வருஷத்தில் 183வது நாள் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ
ஸோ ஜனவரி எடுத்துட்டோம்னா நமக்கு 31 days, and then and February, March, April, May, June. ஸோ நியர்லி 183 வருது. அப்போ நம்ம 6 மாதத்துக்கு பார்த்தோம்னா அரௌண்ட் 180ங்களா. ஸோ அப்போ 6 மாதத்தில் மொத்தமாக எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போடலாம். ஜனவரி மந்த் பார்த்தோம்னா 31, அண்ட் February 28, and March 31, April 30, May 31, June is 30. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு 181 days. ஸோ அப்போ அந்த 6 மாதத்தில் எனக்கான நாள் 181 நாள் கடந்துருது. ரிமைனிங் 2 நாள் அது எனக்கு ஜூலையில் தானே வரும். ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு ஜூலை அப்படிங்கிறது எனக்கு 182. செகண்ட் ஜூலை 183 days. அதுதான் என்னோட மீடியன் டேட். ஸோ மீடியன் டேட் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஜூலை. ஸோ 0207 இதுதான் என்னோட எனக்கு கொடுத்துருக்க ஃபார்மேட் டேட் மந்த். நெக்ஸ்ட், an article is sold for 1725 at 15% profit. If it is sold at a loss of 15%, then what will be the selling price? ஸோ முதல்ல ஒரு ஆர்டிக்கிளோட விலை அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து மறுபடியும் 15% லாஸ்க்கு போடணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா எனக்கு இந்த 1725 அப்படிங்கிறது என்னோட செல்லிங் ப்ரைஸ் வித் 15% ப்ராஃபிட். ஓகேங்களா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இல்லை காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் காஸ்ட் ப்ரைஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 1725 இன்டூ இது 15% ப்ராஃபிட் விலை. அப்போ 100/115 போடலாமா. அண்ட் தென் நான் அகைன் என்ன பண்ணணும், 15% லாஸில் இருந்துச்சுன்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 85/100. ஓகேங்களா. ஸோ 100 கேன்சல், and 1723. ஸோ டெசிமல் பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தோம்னா டெசிமல் இல்லை. ஸோ 23ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா. 1725 6 போகலாம், 7 போடலாம். ரைட். 161 வரும், 115 and then 5. So 75 into 17. 525 5 7. So 1275 rupees. ஸோ என்னோட செல்லிங் ப்ரைஸ், அதாவது 15% லாஸ்க்கு அப்புறம் என்னோட செல்லிங் ப்ரைஸ் ஆனது 1275 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட், if after 2 years a sum becomes 4000 and after 4 years it becomes 6000 at the same rate of compound interest annually, then what is the sum? ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு டெசிமல் பாயிண்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறேன். அப்போ என்னோட பிரின்சிபல் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கல. நான் கண்டுபிடிக்க வேண்டியதும் அந்த பிரின்சிபல் தான். டைரக்டாக 2 வருஷத்தில் என்னோட அமௌண்ட் ஆனது 4000 ஆகுது. அதே மாதிரி 4 வருஷத்தில் என்னோட அமௌண்ட் ஆனது 6000 ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. ஸோ ஃபார்முலா பிரகாரம் அமௌண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்டட் ஆனுவலி தானுங்களா. ஸோ P1 + R/100 into N. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா 4000 2 வருஷத்தில் 4000 is equal to P1 + R/100 2 வருஷம். And then second condition 6000 in
4 years. Okay, so இது first equation, இது second equation. So second equation divided by first equation போட்டனா எனக்கு என்ன வரும்? So second equation divided by first. So PP cancel ஆயிடும். 1 plus R by 100 பவர் 4 இருக்கு, இங்கே பவர் 2 இருக்கு. அப்போ பவர் 2 மட்டும் தான் எனக்கு மிச்சமாக நிற்கும். அண்ட் தென் 3 by 2ன்னு வருங்களா. ஸோ இப்போ 3 by 2 1 plus R by 100 ஸ்கொயர். ஸோ 1 plus R by 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4000 by P என்னால் எழுத முடியுமா? ஸோ அப்போ 3 by 2 is equal to 4000 by P. So first equation அடிப்படையில். Then principal equal to 4000 into 2 by 3 and then 8000 by 3. So என்னோட வேல்யூங்கிறது வந்து 66 okay. So அப்போ answer option B. Clear? Magesh salary is rupees 12,000 more than Sumit salary. If the ratio of Magesh and Sumit salary is 7:4, then what is the salary of Sumit? So Magesh, Sumit ரெண்டு பேரோட சேலரியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட சேலரி ஓட ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 7:4ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் சேலரி அமௌண்ட் அப்படிங்கிறது 12,000. அதாவது மகேஷ் 12,000 சுமித்தை விட அதிகமாக வாங்குறான். அப்போ இந்த ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 3, அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு 12,000. ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு 4,000. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சேலரி ஆஃப் சுமித்? ஸோ சுமித்தோட வேல்யூ பார்த்தோம்னா 4. அப்போ 4,000 into 4 and 16,000 அப்படிங்கிறது என்னோட சுமித்தோட சேலரி. ஸோ ஒருவேளை எனக்கு மகேஷோட சேலரி கேட்டிருந்தாங்கன்னா 4,000 into 7, ஸோ 28,000 அப்படிங்கிறது மகேஷோட சேலரி. ரொம்ப சிம்பிள். ஸோ ரேஷியோவே கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். 20th question. A equal to HCF of 3 by 4 and 9 by 16. B equal to LCM of 16 by 5 and 4 by 25. So what is the value of A plus B? So நம்ம first A என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், and then B கண்டுபிடிக்கணும். So A பொறுத்த வரைக்கும் HCF கேட்டிருக்காங்க. So HCF of fractionல இருக்கு. So HCF of fraction பொறுத்த வரைக்கும் HCF of numerator by LCM of denominator. And second condition B பொறுத்த வரைக்கும் LCM of fraction அப்படின்னு வரும்போது LCM of numerator by HCF of denominator. Clear? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் HCF ஆஃப் நியூமரேட்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு 3 வரும். அண்ட் தென் நான் டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 16 வருங்களா. ஸோ அப்போ 3/16 இது ஏவோட வேல்யூ. அடுத்து பியோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் எனக்கு 16 வரும். HCF அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 5 வரும். ஸோ இது பியோட வேல்யூ. கேட்டிருக்கிறது A plus B கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ 3/16 அண்ட் பியோட வேல்யூ 16/5. ஸோ டினாமினேட்டர் பார்த்தோம்னா 16 into 5 80 and 5 3 is 15, 16 into 16 256, 256 plus 15 அப்படிங்கிறது 271. என்னோட A plus B ஓட வேல்யூ பார்த்தோம்னா 271/80. A plus B ஓட வேல்யூ 271/80. Next, the market price of an article is
2500. If it is sold at two successive discounts of 12% and 10% respectively, what is the selling price? So successive discount அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நான் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2500 ரூபாய். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் a + b minus a into b by 100. ஸோ 12 + 10 minus 12 into 10 by 100. அப்போ எனக்கு 22 minus 120 வருங்களா? அப்போ 1.20. 22 minus 1.2 அப்படிங்கிறது வந்து எனக்கு 20.8. அப்புறம் டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டுங்கிறது வந்து 20.8. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2500 into 100 minus 20.8 by 100. Clear? So 2500 into 79.2 by 100. 100 cancel and 25 இருக்கு. நம்ம ஈஸி மல்டிப்ளிகேஷனுக்காக 100 by 4 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 4ஆல் 79.2 டிவைட் பண்ணால் 198 பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ எனக்கு 100 into 19.8 இருக்கு ஈக்குவல் டு 1980 rupees. ஸோ என்னோட செல்லிங் ப்ரைஸ் ஆனது 1980 rupees. ஸோ 25ஆல் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் 100 by 4 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு, the difference in selling price of the article for selling at 25% profit and 37.5% loss is 1250. What is the selling price when it is sold at 12.5% profit? ஸோ எனக்கு 2 செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நான் 100 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸுங்கிறது வந்து எனக்கு 25% ப்ராஃபிட். அப்போ என்னோட வேல்யூ 125 இருக்குமா? அண்ட் தென் ரெண்டாவது கண்டிஷன் 37.5% லாஸ். 100 minus 37.5ங்கிறது வந்து எனக்கு 62.5 வரும். ஸோ அப்போ இந்த 2 செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து 1250. அப்போ 125 minus 62.5 is equal to 1000. ஒரு எக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணோன்னா 62.5 எக்ஸ் ஈக்குவல் டு 1250. and then x is equal to 1250 by 62.5 equal to எனக்கு 20. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 100னா என்னோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன 100. சாரி, எக்ஸோட வேல்யூ வந்து 20ங்கிறது போது 100x அப்படிங்கிறது என்னோட ஒரிஜினல் வேல்யூ, அதாவது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 100 into 20 equal to 2000. ஸோ செகண்ட் கண்டிஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் when it is sold at 12.5% profit. ஸோ இப்போ இந்த சிபியிலேருந்து நான் 12% ப்ராஃபிட்டில் விற்றனா என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2000 into 12.5ங்கிறது வந்து 100 plus 12ங்களா 12.5. ஸோ 100 கேன்சல் அண்ட் தென் இன்டூ பண்ணோம்னா நமக்கு 225 வரும். ஓகே, ஸோ அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் ஆனது 2250 ரூபாய். ஸோ ஆப்ஷன் பி. கிளியர்? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 விதமான ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஒரு கண்டிஷன் பார்த்தோம்னா ஒரே ஆர்டிக்கலை நான் 25% ப்ராஃபிட்ல விற்கிறதாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 37.5% லாஸ்ல விற்கிறதா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்குமான ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1250 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததா அந்த காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது 12.5% ப்ராஃபிட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து the pie chart given below presents the number of laptops as a percentage of the total number of laptops in an office delivered by 6 different companies. The central angle shown in the pie chart are not as per any chosen scale. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டை பார்க்கலாம். சார்ட்ல வந்து மொத்தமா 6 கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. இந்த 6மே வந்து டிஃபரண்ட் கம்பெனிஸ். ஸோ இந்த 6மே டிஃபரண்ட் கம்பெனி சொல்லிட்டாங்க. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரவுண்ட் சார்ட்டா கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது பை சார்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது டிகிரியில கொடுத்துருக்காங்களா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு டிகிரி 360 டிகிரி கவர் பண்ண மாதிரி கொடுக்கல, நமக்கு பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ பர்சன்டேஜ் கொடுத்தா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் இன் டிகிரிஸ் கரஸ்பாண்டிங் டு த லேப்டாப்ஸ் டெலிவர்டு பை கம்பெனி C6? ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத டிகிரிக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் கம்பெனி C6 மட்டும். C6 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ C1 2 3 4 5 6 ஓகே 11%. C6 அப்படிங்கிறது 11% கொடுத்துருக்காங்க. இந்த 11%ங்கிறத நான் ஆங்கிளில் மாற்றணும். ஸோ 11/100 into 360. ஸோ 11 into 360 அப்படின்னு நம்ம போடும்போது 11 into 360 அப்படின்னா 0693 divided by 100 and 39.6 டிகிரிங்கிறது என்னோட வேல்யூ. ஸோ 39.6 டிகிரி என்னோட சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் கம்பெனி C6. அடுத்து, what is the ratio of the number of laptops of a company C1 to the company C3? C1 C3 ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் C1 பார்த்தோம்னா நமக்கு 12% லேப்டாப் சப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து C3 கேட்டிருக்காங்க. C3 எடுத்துட்டோம்னா நமக்கு 18%. ஸோ C1 12 and C3 18%. அப்போ ரேஷியோ அப்படிங்கும்போது 2:3. ரொம்ப சிம்பிள். 2:3 என்னோட ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். If the total number of laptops in the office is 3,800, then what is the difference in the number of laptops of companies C2 and C5? ஸோ இதை கம்பேர் பண்ணுறாங்க. C2வையும் C5வும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ C2ங்கிறது 22%, C5ங்கிறது வந்து 13%. அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3,800 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டு கம்பெனிக்குள்ள நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ C5ஓட C2ஓட வேல்யூ பார்த்தோம்னா 22, C5ஓட வேல்யூ வந்து 13. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 22% and 13% மைனஸ் பண்ணோம்னா 9% வருது. ஸோ அந்த 9% ஆஃப் 3,800. ஸோ 9% ஆஃப் 3,800 போடும்போது 9 into 38 and 234. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 342ங்கிறது என்னோட ரெண்டு கம்பெனிஸோட டிஃபரன்ஸ் லேப்டாப்ஸ். C2வும் C5க்கும் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா
342 லேப்டாப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.